கிரீட்டிங்ஸ் மக்களே. நான் ஒரு இளம் வாலிபன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்திருக்கு, எப்படியாச்சும் போக்கிமான் காம்படேட்டிவ் சைடை நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் போக்கிமான் அனிமே கோ யூனிட் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நானே இந்த சேனல் உருவாக்கி போக்கிமான் காம்படேட்டிவ் சைடை வளர்க்கலான் இருக்கேன். இந்த என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் என்னோடய பேக் ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போக்கிமானோட இளம் வயதிலே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு போக்கிமான் எங்கள் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, போக்கிமான் ஃபயர் ரெட். அதுக்கப்புறம் வளர வளர நானும் என்னோடய போக்கிமான் கேம்ஸை கஷ்டமாக்கிட்டே போனேன். ஃபஸ்ட்டு போக்கிமான் அன்பவுண்ட்லேருந்து சின்ன ரொம்ப ஹேக்ஸ் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான போக்கிமான் ராடிக்கல் ரேட், போக்கிமான் எமரால்ட் கைசோ அதெல்லாம் முடிக்க ஆரம்பித்தேன். டெக்னிக்கலாக ஹார்டான போக்கிமான் கேம்ஸு காம்படிட்டிவ் போக்கிமானும் ஒன்று கிடையாது, ஆனால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன போக்கிமான் காம்படிட்டிவ் இல்லை ரியல் பிளேயர்ஸ், இதில் ஏஐ. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் போக்கிமான் சைட்லேயுமே நான் போக்கிமான் சோட விளாண்டுருக்கேன். அதில் என்னோடய பேட்டில் பாயிண்ட் 1000 மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறையா ஐடியாஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து நான் போக்கிமான் ஃபயர் ரெட் ஹார்ட் கோடு செலக்ட் போடலான் இருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹார்டாக போகாமல் சிம்பிள் இருந்து அதுக்கப்புறம் நல்ல காம்ப்ளெக்ஸான போக்கிமான் கேம்ஸ்க்கு போகலாம். நீங்கள் இப்போ பார்த்தது தான் போக்கிமான் ராடிக்கல் ரெட்டில் ஃபஸ்ட்டு ஜிம் பிராக்கோட பேட்டில். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போக்கிமான் ஃபயர் ரெட் நஸ்லாக் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.